மீனுவும் ராஜுவும் மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரோட சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஏழைங்கன்றதுனால அவங்களோட வீட்டுல கேஸ் சிலிண்டர் இல்ல. 3 பேரும் காலங்காத்தால விறகுகளுக்காக காட்டுக்கு போவாங்க. மீனு, இப்போ வரைக்கும் எவ்வளோ விறகு பொறுக்குன? எனக்கு 15 விறகு கட்டை கிடைச்சிருக்கு. ஆனா உனக்கு 10 தான் கிடைச்சிருக்கு. பாட்டி, இவ பொய் சொல்றான். இப்போ வரைக்கும் 10 தான் பொறுக்குனா. என்னோட 5 அவ திருடி போட்டுக்கிட்டான். நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. இது ஒன்னும் போட்டி கிடையாது. நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க, அப்புறம் சந்தோஷமா இருங்க. ஒரு நாள் மீனு, ராஜு, பாட்டி எல்லாருமே விறகுகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு யாரோ வழியில கத்துற மாதிரியான குரல் கேட்டது. இந்த குரல் நதி கிட்ட இருந்து தான் வருது. வாங்க போய் பார்க்கலாம். அது ஏதாவது ஆபத்தான விலங்கா இருந்தா? கண்ணு, நாம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். நாம யாரு இப்படி வழியில துடிச்சுக்கிட்டு கத்துறாங்கன்றதாவது பார்த்துட்டு வரணும்டா. 3 பேரும் நதியோட கரைக்கு போனாங்க. அவங்க புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்தாங்க. அந்த நதி கரை கிட்ட ஒரு அரக்கன் படுத்துக்கிட்டே வழியில கத்திக்கிட்டு இருந்தான். இங்க பாக்குறதுக்கு பயங்கரமான ராட்சசம் போல இருக்காங்க. நாம இவங்க கிட்ட போயாகணுமா? நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, முதல்ல நான் பார்த்துட்டு வரேன். பாட்டி அந்த அரக்கனுக்கிட்ட போனா. அந்த அரக்கனுக்கு நிறைய இடங்கள்ல அடிபட்டிருக்கிறத அவங்க பார்த்தாங்க. பார்க்கறதுக்கு யாரோ அந்த அரக்கனை நிறைய கல்லால அடிச்ச மாதிரி இருக்கு. நீ யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, கடல் கரையிலிருந்து அடிச்சுக்கிட்டு நான் இங்க வந்துட்டேம்மா. அப்போ இந்த இடத்துக்கு எப்படி வந்து சேர்ந்த? நான் மாமிசத்தை சாப்பிட மாட்டேன். அதனால என்னோட இனத்து ஜனங்க என்ன அடிச்சு துரத்துட்டாங்க. நான் மகாராஷ்டிராவுக்கு போகும்போது என்னோட மூஞ்ச பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. என்ன கல்லால அடிச்சாங்க. நான் ஓடிக்கிட்டே இங்க வந்துட்டேம்மா. ராஜு, மீனு, புதருக்கு பின்னாடில இருந்து வாங்க. இவன் கெட்ட அரக்கன் இல்ல. ராஜு, மீனு அப்புறம் பாட்டி அரக்கனோட காயங்களை சுத்தம் செஞ்சாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு பழங்களை கொடுத்தாங்க. இந்த பழத்தை இந்த காட்டுல இருந்து தான் பறிச்சோம். நீ நல்லா தேடி பார்த்தேனா உனக்கு மாம்பழம், கொய்யா பழம்னு வகை வகையான பழங்கள் கிடைக்கும். அன்னிலிருந்து ராஜு, மீனு, பாட்டி காட்டுக்கு விறகுகளுக்காக போறப்பெல்லாம் அந்த அரக்கனை சந்திச்சுட்டு தான் வருவாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அவங்க 3 பேரையும் நிப்பாட்டினாரு. கேளுங்க, இனிமே இந்த காட்டுக்கு நீங்க வரவே கூடாது. கவர்மெண்ட் இங்க விறகு வெட்டக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க மரங்களை வெட்ட மாட்டோம். வெறும் கீழே கிடக்கிற விறகுகளை மட்டும்தான் எடுத்துட்டு வருவோம். கிழவி, ஓவரா பேசாத. சொன்ன பேச்சு கேட்கணும், அவ்வளவுதான். அன்னிலிருந்து அவங்க 3 பேரால காட்டுக்கு போக முடியல. விறகுகள் இல்லாததால ராஜு, மீனுவோட வீட்டுல அடுப்பு பத்த வைக்கிறது கூட கஷ்டமாயிடுச்சு. அவங்களுக்கு பழங்களும் கிடைக்கிறது இல்ல. பாட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்காரர்கிட்ட இருந்து ராஜு அப்புறம் மீனுக்காக சில பொருட்களை கடனுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களா, இந்தாங்க, இனி பிஸ்கெட் மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க. நாம நம்மளோட வீட்டுல திரும்ப எப்போ சமைப்போனே தெரியல. சில நாட்களுக்கு அப்புறம் பாட்டி அந்த கடைக்கு போனப்போ அவங்களுக்கு அந்த கடைக்காரரு கடன் கொடுக்க மறுத்துட்டாரு. பழைய பாக்கிய இன்னும் கொடுக்கல, மறுபடியும் கடன் கேட்க வந்திருக்கீங்களா? கடனில் பொருட்களை வாங்கிய வாழ்க்கையை ஓட்டுருவீங்களா? ஒன்று பண்ணுங்க, குழந்தைய கூட்டிக்கிட்டு மும்பை போங்க. அங்கே போனால் ஏதாச்சும் வேலை கிடைக்கும். பாட்டி வீட்டுக்கு வந்து ராஜு, மீனு கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாங்க. குழந்தைங்களா, நீங்க மும்பைக்கு வருவீங்களா? பாட்டி, மும்பைக்கு போலாம். நான் மும்பை பார்க்கறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கேன். ஆனா பாட்டி, வியாபாரம் பண்றதுக்கு காசு வேணுமே. உங்க தாத்தாவோட கடைசி அடையாளம் இந்த தாலி என்கிட்ட இன்னும் இருக்கு. இத அடமானம் வச்சா நமக்கு கொஞ்சம் காசாவது கிடைக்கும். அப்புறம் 3 பேரும் மும்பைக்கு போனாங்க. மும்பை வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னே புரியல. பாட்டி, மும்பையோட வடாபாவ் ரொம்ப ஃபேமஸ். வடாபாவ் கடையை நம்ம போடலாம். இல்ல, வடாபாவ் எல்லா இடங்களையும் விக்குது. பூரி மசாலாக்கான தள்ளு வண்டி வைக்கலாம். இல்ல, சமோசா அப்புறம் பிரெட் பக்கோடா. இல்ல, தோசா, சௌமீன். சௌமீனுக்கான தள்ளு வண்டிய வைக்கலாம். ஏன்னா சௌமீன் கொஞ்சம் பேரு தான் விக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காட்டுல இருக்கிற அரக்கன் கவலைப்பட்டுட்டு இருந்தான்.
அவன் காட்டுக்குள்ள ராஜு மீனு அப்புறம் பாட்டிக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஒண்ணுமே புரியல. இந்த ராஜு மீனு அப்புறம் அந்த பாட்டி என்ன பார்க்கறதுக்கு வரல. என்ன பார்த்து பயந்துட்டாங்களா, இல்லனா என் மேல அவங்களுக்கு வெறுப்பா? நான் எப்படியாச்சு அவங்கள ஒரு வாட்டியாச்சு பார்த்தாகணும். ஒரு நாள் அரக்கன் காட்டுல இருந்து வெளியில வரத்துக்கு முயற்சி செஞ்சான். ஆனா கவர்மெண்ட் ஆபீசர் அந்த அரக்கனை பார்த்துட்டான். அவன் துப்பாக்கியை பிடிச்சுக்கிட்டு அரக்கன் பின்னாடி போனான். அரக்கன் நதிக்குள்ள குதிச்சுட்டான். அவன் தண்ணியில தன்னோட மூச்சை அடிச்சுக்கிட்டு உயிரை காப்பாத்திக்கிட்டான். அந்த ஆபீசர் கிளம்பினதுமே அரக்கன் வெளியில வந்தான். என்ன வேணாலும் ஆகட்டும், நான் ராஜு மீனு அந்த பாட்டிய சந்திச்சே தீரணும். அவங்க 3 பேரும் கஷ்டத்துல இருக்காங்களா? அவங்க 3 பேரும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா மும்பைல அவங்களோட சௌமீன் பிசினஸ் சரியா போகல. அவங்களோட தள்ளு வண்டிக்கு பக்கத்திலேயே இன்னொரு 2 பேரு சௌமீனை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜு, நீ வீட்டுக்கு போயிடு. ஜமீன்தாரோட வயல்ல விவசாயத்தை செய்யி. இங்க மும்பைல நம்ம 3 பேருக்கும் காசு பத்த மாட்டேங்குது. அப்புறம் நாங்க 2 பேரும் இங்கேயே வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு எப்படியோ இருந்துக்கிறோம். ராஜு கிராமத்துக்கு திரும்ப வந்தான். ராட்சச அங்கிளை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. நான் உங்களை மீட் பண்ணி நம்மளோட கஷ்டத்தை சொல்லி ஆகணும். ஒரு நாள் ராத்திரி ராஜு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். அங்கேயே இருந்து கவர்மெண்ட் ஆபீசர் தூங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஆபீசருக்கு தூக்கம் வந்து உள்ள போனதுமே ராஜு சத்தமே போடாம காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அரக்கன் ஒரு மரத்துக்கு மேல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த அரக்கன் ராஜுவை பார்த்ததுமே சந்தோஷமா அந்த மரத்துல இருந்து குதிச்சுட்டான். ஐயோ, நான் பயந்து போயிட்டேன். அப்புறம் நீ நல்லா இருக்கல்ல? இங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவர்மெண்ட் ஆபீசர் தினமும் வந்துகிட்டே இருக்கான். அவன் கிட்ட இருந்து நான் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆமா, நீங்க எங்க போனீங்க? இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்குறேன். நாங்க மும்பைக்கு போயிட்டோம். பாட்டி அப்புறம் மீனும் அங்கதான் இருக்காங்க. அங்க எங்களோட வியாபாரம் நடக்கவே இல்லை. அதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க என்ன வியாபாரம் பண்ணீங்க? நாங்க சௌமீன் வியாபாரம் பண்ணோம். சௌமீனை எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரெட் பக்கோடா கூட பிடிக்கும். என்னோட அம்மா பக்கோடா சௌமீனை பண்ணி எனக்கு ஊட்டி விடுவா. பக்கோடா சௌமீனா? ஆமா, சௌமீனை பண்ணதுக்கு அப்புறம் அதை பேசின்ல போட்டு பண்றது. அப்போ பக்கோடா சௌமீன் ரெடி ஆயிரும். ஏன் பாட்டி பக்கோடா சௌமீனை விற்க கூடாது? சரியா சொன்ன. சாதாரணமான சௌமீனை நிறைய பேர் வித்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை நீ பக்கோடா சௌமீனை வித்தேன்னா உன்னோட கடையில ஜனங்க வரிசையில நிப்பாங்க. ராட்சஸ் அங்கிள், இந்த வாட்டி நான் தனியா போக மாட்டேன். நீங்களும் என் கூட வாங்க. இல்ல, பப்ளிக்கா போறதுக்கு எனக்கு பயமா இருக்கும். பயப்படாதீங்க. நான் ஜனங்க கிட்ட நீங்க நல்லவங்கன்னு நான் நிரூபிப்பேன். அடுத்த நாள் ராஜு அந்த கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட பேசினான். அங்கிள், காட்டுல ஒரு ராட்சசன் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள என் கூட விடுங்க. ஜனங்களுக்கு ராட்சசன் ஆபத்து. நான் அவனை கொன்னே தீருவேன். நீங்க என் பேச்ச தயவு செஞ்சு கேளுங்க. அந்த ராட்சசன் கறி சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் அவங்க இனத்து ஜனங்க அவங்கள துரத்திட்டாங்க. அவங்க ஜனங்க நடுவுல வரும்போது ஜனங்க அவங்கள பார்த்து பயந்துட்டாங்க. அவங்க மேல கல்லெல்லாம் வீச ஆரம்பிச்சாங்க. ராட்சசனுக்கு ஏதோ அநியாயம் நடந்திருக்கு. சரி, நீ அவனை கூட்டிக்கிட்டு போ. இப்படி ராஜு அந்த அரக்கனை காட்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தான். ஊர்க்காரங்க எல்லாம் ராஜுவை அரக்கன் கூட பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ராஜு அரக்கனை மும்பைக்கு கூட்டிட்டு வந்தான். அவன் அந்த அரக்கனை அவங்களோட தள்ளு வண்டி கிட்ட நிக்க வச்சான். இப்போ அவங்க கிட்ட நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாம் அந்த அரக்கனை பார்த்துட்டு பக்கோடா சௌமீனை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு வழியா ராஜு, மீனு அப்புறம் பாட்டியோட காசு பிரச்சனை தீர்ந்துடுச்சு. அவங்க அன்னில இருந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் அன்னைக்கு அந்த அரக்கனுக்கு உதவி செய்யாம இருந்தா இன்னைக்கு அவங்களால இப்படி காசு சம்பாதிச்சு இருந்திருக்க முடியாது. இதுக்கு தான் சொல்லுவாங்கல்ல, நாம நல்ல செயல்களை செஞ்சா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு. பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பணம் உங்க நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க.
மார்க்கெட்ல பனநுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பனநுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா. முகுந்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பனநுங்கு சாப்பிடணும்னு சொன்னா, அதனால அவளுக்காக பனநுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பனநுங்கு, இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொறுமையா சாப்பிடு. மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முகுந்த் எந்த ஒரு சமயத்திலையும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஆ, ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும். இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துடுவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா, மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் சிதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு. ஆ! அப்பா. மீனா உடனே அங்க இருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா, அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட காலில் நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலைய விடுங்க. நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்ப ஊனமாயிட்டனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலையெல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அதை செய்யலாமே. ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா? அந்த மாதிரி ஏதாவதுனா? மீனா, நீ சொல்லு. உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகிய வேக வச்சா. அப்புறம் அதை அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பார்த்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏ சூடா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்குமா. வாவ். மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு.
ஆ, நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விக்கும்ல. ஆ நிச்சயமா, இது நெருப்ப போல பரவும். இதை கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆ, இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முகுந்த் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே மயூரிக்கும் முகுந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும். நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க. மதுமதிக்கு 2 பசங்க, அஜய் அப்புறம் விஜய். அஜய்க்கு பிரக்யாவோட கல்யாணம் ஆச்சு. அப்புறம் விஜயோட கல்யாணம் சந்தியா கூட. பிரக்யா வீட்டுக்கு பெரிய மருமகங்கிறதுனால எல்லா கடமைகளையும் சரியா செஞ்சா. இருந்தாலும் பிரக்யாவை எப்பவுமே அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ படிக்காதவ. மதுமதி, உன்னோட பெரிய மருமக ரொம்ப சுவையான சமையல் செய்றா. வெறும் சமைக்கிறது மட்டும்தான் அவளுக்கு தெரியும், வேற எதுவும் அவளுக்கு தெரியாது. என்ன சொல்ல வர? என்னன்னு சொல்றது? என்னோட பெரிய மருமக படிக்காதவ. இவளை ஏதாவது படிக்க சொன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாட்டியே செத்து போயிடுவாங்க. அவ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டா. நீ அவளை விடு. ஏன் சின்ன மருமகளை பாரு, பேரு சந்தியா. அவ கிராஜுவேட் முடிச்சிருக்கா, நல்ல வேலையும் செய்யறா. ரொம்ப நல்லது. மாலத்திக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது மதுமதி எதையும் யோசிக்காம பிரக்யாவை தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, அஜயும் விஜயும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. என்ன ஆச்சு? உங்க 2 பேரோட முகமும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நகராட்சியிலிருந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. நம்ம வீடு இல்லீகலாம். சீக்கிரத்துல நம்ம வீட்டை அவங்க இடிக்க போறாங்களாம். நாம பல வருஷமா இங்க இருக்கிறோம், அப்புறம் இந்த வீடு எப்படி இல்லீகலா இருக்கும்? தெரியலமா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அஜயும் விஜயும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா நடந்துட்டு இருந்தாங்க. சில மாசங்கள் ஆயிடுச்சு. கடைசியில கோர்ட்டும் தீர்ப்பு வழங்கிடுச்சு. உங்களோட வீடு இல்லீகல். அப்புறம் நகராட்சி சீக்கிரத்துல அதை இடிச்சிடும். இத கேட்டதுமே மதுமதிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கவலையாயிட்டாங்க. அப்புறம் மறுநாளே விஜய் அஜய பாக்கிறதுக்கு வந்தான். ஆனா எனக்கு கம்பெனி ஒரு பிளாட் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆனா பிளாட் ரொம்ப சின்னது. அதுல நாம எல்லாருமே ஒன்னா இருக்க முடியாதுன்னு. அதனால நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, நானும் சந்தியாவும் ஷிஃப்ட் ஆயிக்கிறோம். அஜய்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. அதாவது விஜய் இப்ப தனியா போகணும்னு ஆசைப்படுறான்னு. அவன் எதுவும் கேட்காம சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் மறுநாளே விஜயும் சந்தியாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அஜய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தான். அப்புறம் இன்னொரு பக்கம் அவனை வேலையை விட்டே எடுத்துட்டாங்க. அஜய் பெரிய வேதனையில இருந்தான். எதுக்காக அழறீங்க? இந்த பிரச்சனை கொஞ்சம் கூட முடியற மாதிரி தெரியல. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அதிகமாயிக்கிட்டே போகுது. என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இத கேட்டதும் பிரக்யாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. ஆனா அவ அஜய்க்கு ஆறுதல் சொன்னா. பரவாயில்ல விடுங்க,
நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயம் உங்களுக்கு இதை விட நல்ல வேலை கிடைக்குங்க. ஆனா வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? இவ்வளவு செலவுகள் எல்லாத்தையும் எவ்வளவு நாள் தான் நான் பாத்துக்கிறது? நாம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது செய்வோம். நாம 2 பேரும் சேர்ந்து என்னத்த செய்ய முடியும்? எனக்கு சமைக்க வரும், நீங்க வியாபாரம் பண்ணுங்க. எந்த வேலையும் பெருசு சின்னதுன்னு இல்லைங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணா சீக்கிரமாவே இந்த பிரச்சனையில இருந்து விடிவு கிடைக்குங்க. நீ ரொம்ப சரியா சொல்ற. பிரக்யா எல்லா விஷயத்தையும் தன்னோட மாமியார் மதுமதி கிட்ட சொன்னா. நீ ரொம்ப சரியா சொல்ற மருமகளே. கஷ்டங்கள் வரும்போது நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் சந்திக்கணும். ஆனா நாம என்ன உணவு வியாபாரம் பண்றது? மார்க்கெட்ல எல்லாமே ஏற்கனவே விக்கிறாங்க. ஏதாவது வித்தியாசமா யோசிப்போங்க. வாங்க நாம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம். பிரக்யா அஜய தான் கூட மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனா. அவங்க எல்லா உணவு வண்டி கடைகளையும் பார்த்தாங்க. சாட், பேல்பூரி, பிராங்கி, மேகி, பராட்டா எல்லாமே ஏற்கனவே செஞ்சு விக்கிறாங்க. நாம ஏன் இது ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடாது? அப்படின்னா நீங்க மேகி பிராங்கி சாப்பிட்டு இருக்கீங்கல்ல, அதுல பிராங்கியும் மேகியும் ஒன்னா இருக்கு. அது மாதிரி ஏதாவது. அப்ப நாம என்ன மேகி பராட்டா விக்கலாமா? உங்க ஐடியா ஒண்ணும் மோசமா இல்ல. செலவும் கம்மியா இருக்கும், நல்லா வியாபாரமும் நடக்கும். நிஜமாவா? பிரக்யா கடையில இருந்து மேகி பேக்கெட்ஸ கொஞ்சம் வாங்கிக்கிட்டா. பிரக்யா மேகி செஞ்சா. அப்புறம் அந்த மேகிய பரோட்டா மாவுல உள்ள வச்சு அத பரோட்டாவா செஞ்சா. அத்தம்மா, இத சாப்பிட்டு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மதுமதி ஒரு பரோட்டா சாப்பிட்டா. வாவ் மருமகளே, இது ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பிரக்யா ஒரு பரோட்டாவை அஜய்க்கும் கொடுத்தா. அஜய் ரொம்ப ஆர்வமா அந்த பரோட்டாவை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. என்னாச்சு, எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்ல? சூப்பர், இன்னும் ஒண்ணு கிடைக்குமா? பிரக்யா தன்னோட கணவனுக்கும் மாமியாருக்கும் இன்னும் மேகி பரோட்டா செஞ்சு கொடுத்தா. அப்புறம் அவளும் சாப்பிட்டு பார்த்தா. அவங்க எல்லாருக்கும் அவங்களோட மேகி பரோட்டா ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு. மறுநாளே பிரக்யா மார்க்கெட்ல ஒரு மேகி பரோட்டா ஸ்டாலையே ஓபன் பண்ணிட்டா. அக்கா, இந்த மேகி பரோட்டான்னு என்ன? மேகி பரோட்டா ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு, சாப்பிட்டு பாருப்பா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்ப சரி, ஒரு மேகி பரோட்டா கொடுங்க. பிரக்யா அந்த பையனுக்கு ஒரு மேகி பரோட்டாவை செஞ்சு கொடுத்தா. அந்த பையன் அதை டேஸ்ட் பண்ணினா. அப்புறம் அவன் முகத்துல சந்தோஷம் வந்துடுச்சு. இது ரொம்ப கலக்கலா இருக்கு, இப்படி ஒரு பரோட்டாவை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல, நிச்சயமா இல்லவே இல்ல. அந்த பையன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இன்னும் நிறைய கஸ்டமர் மேகி பரோட்டா சாப்பிடறதுக்கு பிரக்யாவோட கடைக்கு வந்தாங்க. பிரக்யா மேகி பரோட்டா செஞ்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் அதை அஜய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கிட்டு இருந்தான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 2 பேரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆகலன்னு கேளுங்கம்மா. காலையில இருந்து கஸ்டமர்ஸ் லைன் கியூ அப்படின்னு வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்க 2 பேரும் டயர்ட் ஆயிட்டோம். ஆனா கஸ்டமர்ஸ் வர்றத நிறுத்தவே இல்ல. இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் மதுமதி அஜயோட முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. இப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கையின் ஒளி தெரிய ஆரம்பிச்சது. மறுநாள் பிரக்யா தன்னோட ஸ்டாலை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே கஸ்டமர்ஸ் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. பிரக்யா சீக்கிரம் மேகி பரோட்டா செஞ்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா. இதே மாதிரி தான் பல நாட்கள் நடந்துகிட்டே இருந்தது. பிரக்யாவும் அஜயும் அவங்களோட வருமானத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாங்க. நம்மளுடைய ஒரு நாள் வருமானம் என்னுடைய பாதி மாசம் சம்பளம். பிரக்யா, இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இப்ப 3 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல பிரக்யா அவ கூட இன்னும் வேலையாட்களை வச்சுக்கிட்டா. கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிக்கிட்டே போச்சு. அப்புறம் அவங்களோட வருமானமும் அதிகமாச்சு. 6 மாசத்துக்குள்ள பிரக்யாவும் அஜயும் புது வீட்டுக்கான டவுன் பேமெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க அவங்களோட புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் உன்னை எப்பவுமே குறைவாதான் நினைச்சிருக்கேன். அதாவது நீ படிக்காத முட்டாளுன்னு நினைச்சிட்டேன். என்னன்னு எனக்கு தெரியாதுமா. உன்னோட நல்ல குணம் அப்புறம் செயல் இதெல்லாம் படிப்பை விட ரொம்ப பெருசுமா. நீ அஜய்க்கு உதவி செய்யணும்னு நினைச்ச, அப்புறம் நீ செஞ்சிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிரக்யாவோட மாமியார் அவளை முதல் தடவையா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. இந்த நாள் பிரக்யாவுக்கு ஞாபகார்த்தமான நாள். ஒரு வாடகை வீட்டுல இருந்த அவங்க இன்னைக்கு சொந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிரக்யாவோட மேகி பரோட்டா தான்.